லவ்லி ஆரி எம்ப்ராய்ட்ரி. இன்றைக்கி ஆரி எம்ப்ராய்ட்ரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறது அதாவது ட்ரையல். ஒரு ப்ளவுஸில் இப்போ நம்ம எல்லா செயினு எல்லாமே நம்ம பழகிட்டோம். அடுத்து ஒரு ப்ளவுஸில் நம்ம போட போகிறோம். அப்போ எப்படி கழுத்து வரைகிறது, அடுத்து எப்படி போட ஆரம்பிக்கிறதுன்னு நம்ம காட்டியிருக்கோம். இப்போ இதில் ஒரு ஒரு துணியில் நீங்கள் வெறும் கழுத்து சின்னதாக ஒரு கழுத்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கு அடுத்து கொஞ்சம் தையலுக்கு இடம் விட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த லைனில் பாருங்கள், ஜருகையில் ஒரு 2 லைன் நம்ம போடணும். 2 அல்லது நீங்கள் 3 போடணுன்னாலும் போட்டுக்கிடலாம். போட்டு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து குட்டியாக பாசிகள் போடணும். இப்போ இதில் லைட்டாக ஒரு பிங்க் கலரில் நம்ம குழல் பாசி போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்து போட்டிருக்கோம். அதாவது 2 செயின் அல்லது 3 செயின், அடுத்து குழல் பாசி போட்டுட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ ப்ளவுஸில் அந்த ரெட் கலர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது இப்போ ரோஸ் கலராக இருக்குது, அதில் ரெட் கலர் வருது அப்படின்னா இந்த ரெட் கலர் நூலை நம்ம எப்பயும் போல் த்ரெட்டில், சில்க் த்ரெட்டில் 2 நூல் கண்டு எடுத்துக்கிட்டு இப்போ போடுறோம். இப்போ இவங்க இதில் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 நூல் வச்சு சில்க் த்ரெட்டில் எப்பையும் செயின் ஸ்டிச் போடுற மாதிரி ஒரு வரிசை நம்ம இதில் போடுறோம். இது உங்களுக்கு இன்னும் நல்லா எடுப்பாக வேணும்னா 2 வரிசை போடணுன்னாலும் போட்டுக்கிடலாம். இது கழுத்துக்குள்ளது. பாருங்கள், நல்லா தெரியும். குழல் பாசி, அடுத்து ஜருக நூல், அடுத்து குழல் பாசி, அதுக்கு அடுத்து ரெட் கலர் சில்க் த்ரெட்டில் போட்டுக்கிட்டு இருக்கோம். இது இப்போ நீங்கள் இந்த லைன் போட்டு முடித்து நம்ம பார்க்கும்போது அது நமக்கு தேவையான அளவு இருந்துச்சுன்னா அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி முதல் லைன் கோடு பென்சிலில் கோடு போட்டிருக்கு பார்த்திங்களா, அந்த கோடு போட்டிருக்கிறத நம்ம அளந்து போட்டு வச்சுக்கிடணும். இந்த கோடு போட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு இதுலேயும் ஒரு நீளமாக ஒரு இது, அடுத்து ஒரு இது, இந்த மாதிரி பார்த்திங்களா. இப்போ அந்த கோட்டில் இந்த ஓரத்துலேருந்து அளந்து நம்ம கோடு போடுறோம். போட்டுட்டு அதுக்கு அடுத்து நூலில் போட்டிருக்கோம். நூலில் போடும்போது ரெட் கலர் நூல், ஜருக நூல், இந்த 2 மாற்றி போட்டிருக்கேன். இடையில நம்ம குட்டி குட்டி ரெட் கலரில் பாசி போட்டிருக்கு, குட்டி பாசி. அப்படி போடும்போது அது நல்லா தூக்கலாக தெரியும். இது ஒரு சிம்பிள் டிசைன் தான். இப்போ நீங்கள் கழுத்து வரைஞ்சிட்டு கீழே வேறு எதுவும் போடணுன்னாலும் போடலாம். ஆனால் இது போடுறதா இருந்தால் இந்த லைனுக்கு அளந்து இத்தனை இன்ச்சு வச்சு ஒரு புள்ளி புள்ளியாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கோடை போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு அப்புறம் அதில் நீங்கள் நூல் பாசி அது நீங்கள் எப்படினாலும் போட்டுக்கிடலாம். இப்போ இது சிம்பிளாக வேணுங்கிறதுக்காக மெயினாக பூராமே செயின் ஸ்டிச்லேயே போட்டிருக்கு. இப்படி போட்டோம்னாலும் அழகாக தான் இருக்கும். அல்லது எண்டில் கொஞ்சம் பெரிய பாசி சேர்த்துக்கலாம். இல்லை அந்த லைன் ஃபுல்லாகவே ரெட் கலர் பாசியாகவும் போடலாம். இல்லை இந்த லைன் ஃபுல்லாகவே செயினாக போட்டு அதை முடிக்கலாம். இல்லை 2 செயின் வரிசை அதில் போடணுன்னாலும் போடலாம். இல்லை 2 ரெட் கலர் நூல் 2 வரிசை போட்டு போடணுன்னாலும் போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் அது அழகாக இருக்கும். அது நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்தது தான். இப்போ இப்படி போட்டு நீங்கள் பழகிக்கிட்டு அடுத்து நீங்கள் ப்ளவுஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போட வந்துடும். ஃபஸ்ட்டு போடும்போது நமக்கு தயக்கமாக இருக்கும். அதுக்கு தான் இது ஓரளவு கழுத்து கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரி தெரியும். இது இப்போ ஒரு சின்னதாக ஒரு சட்டை தைச்சிக்கலாம். இதை வச்சு பொம்மைக்கு சட்டை மாதிரி தைச்சிக்கலாம். இந்த மாதிரி தைச்சிக்கலாம், அழகாக இருக்கும். இது நம்ம ட்ரையல் பார்க்குறது தான்.
பாருங்கள். அந்த லைன் வந்து போடும்போது எப்படி அளந்து அந்த கோடை